அஸ்ஸலாமு அலைக்கும். நான் வந்து இப்போ மீன் மேக்கர் குஸ்கா செய்ய போகிறேன். இதுக்கு மீன் மேக்கரை வந்து சுடுதண்ணில் போட்டு எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கு வந்து அடுப்பில் சட்டியை வச்சுக்கிட்டு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். இதோட வந்து 3 பெரிய வெங்காயம் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் போட்டு இதோட ஒரு பச்சை மிளகாய் போட்டு நல்லா வந்து வதக்கிக்கலாம். இதோட வந்து பட்டை கிராம்பு ஏலக்காய் தூள் வந்து வீட்டில் அரைச்சது வச்சுருக்கேன். அதை 1 ஸ்பூன் போட்டு நல்லா வந்து வதக்கிக்கிட்டு இதோட மீடியம் சைஸ் தக்காளி 3 கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் போட்டு இதோட கொஞ்சம் தக்காளி வேகிறதுக்கு உப்பு போட்டு நல்லா மூடி போட்டு வேக வச்சுக்கலாம். தக்காளி பாருங்கள் நல்லா வந்து வெந்துருச்சு. இதோட வந்து ஒரு 2 ஸ்பூன் பெரிய ஸ்பூனில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு அதையும் கிண்டி விட்டுக்கிட்டு புதினா மல்லி வந்து ஒரு கைப்பிடி போட்டிருக்கேன். அதையும் போட்டு நல்லா கிண்டிக்கலாம். இதோட வந்து மீன் மேக்கரை வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். சுடுதண்ணில் போட்டு அதையும் போட்டுட்டு 2 ஸ்பூன் வந்து மிளகாய்த்தூள், 2 ஸ்பூன் பிரியாணி மசாலா, ஒரு 3 ஸ்பூன் வந்து தயிர் எல்லாத்தையும் போட்டு நல்லா வந்து வதக்கிக்கலாம். கிண்டிட்டு இதோட தேவையான உப்பு போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா கிண்டி மூடி போட்டு கொஞ்சம் நேரம் வந்து மீன் மேக்கர் வேகிற வரை வச்சுக்கலாம். பாருங்கள் நல்லா வந்து வெந்துருச்சு. நல்லா கிண்டி விட்டுக்கிட்டு இதோட வந்து நான் 1/2 கிலோ அரிசி வந்து 1 மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சு வச்சுருக்கேன். அதுக்கு வந்து 1/2 கிலோ அரிசிக்கு தகுந்தாப்பில் தண்ணி வந்து ஊற்றி நல்லா தண்ணி வந்து சூடு வந்தோடனே ஊறின அரிசியையும் களைஞ்சி தூக்கி போட்டு தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா கிண்டி விட்டு நல்லா மூடி போட்டு கொதிக்க வச்சுருவோம். நல்லா வந்து கொதிச்சிருச்சு. கொதித்து சோறு வந்து முக்கால் பதம் வந்து வெந்துருச்சு. இதோட வந்து நம்ம வந்து மூடி போட்டு மறுபடியும் வந்து தம்மில் வச்சுக்கிட்டு இறக்குனோம்னா ஒரு சூப்பரான மீன் மேக்கர் குஸ்கா வந்து ரெடி. நீங்கள் வந்து செஞ்சு பாருங்கள். இதோட வந்து சிக்கன் கிரேவி, மட்டன் கிரேவி இல்லை தால்ச்சா எது வேண்டாலும் ஊற்றி சாப்பிட்டுக்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும்.